பல காலமாக கடலுக்கு அடியில் மூழ்கியிருந்த முருகன் சிலையை மீட்ட தீவிர முருக பக்தர். ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மன்னரின் படைத்தளபதி தான் வைரவன் சேர்வை. தீவிர முருக பக்தரான இவர் அடிக்கடி திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபடுவது வழக்கம். ஒருநாள் அவர் கனவில் தோன்றிய முருகன், பக்தனே, என்னை வழிபட இனி திருச்செந்தூர் வர வேண்டாம். தேவிப்பட்டினம் கடலில் நவபாஷான கற்கள் இருக்கும் இடத்துக்கு கிழக்கில் கண்ணாமுனை என்ற இடத்திற்கு மேலே கருடன் வட்டமிட, கீழே மாலையும் எலுமிச்சம் பழமும் மிதக்கும் அந்த இடத்தில் வள்ளி தெய்வானை சமேதராக சத்ரு சம்ஹார வேலுடன் நான் இருப்பேன். என்னை எடுத்து உங்கள் ஊரில் பிரதிஷ்டை செய்து வழிபடு என்று கூறினார். இதே போன்ற கனவு அருகில் உள்ள திரு உத்திரகோசமங்கையில் வாழ்ந்து வரும் ஆதிமங்கலேஸ்வர தல குருக்களுக்கும் தோன்றியதால் இருவரும் முருகன் கனவில் சொன்ன அடையாளங்களின்படி ஆட்களுடன் கடலுக்குள் முருகன் சிலையை தேடினார்கள். பல மணி நேரம் தேடியும் சிலை கிடைக்கவில்லை. கடைசியில் வைரவன் சேர்வையை கடலுக்குள் மூழ்கி அந்த சிலையையும் வேலையும் மீட்டார். இந்த விஷயம் அறிந்த ராமநாதபுரம் மன்னர் தன் அரண்மனையில் மண்டபம் கட்டுவதற்காக வைத்திருந்த பொருட்களை தந்து முருகனுக்கு ஆலயம் அமைக்க நிலங்களையும் தானமாக கொடுத்து உதவினார். பின் ஆலய திருப்பணிகள் வேகமாக நடைபெற்று கடலில் கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் கடலுக்குள் இறங்கி முருகன் சிலையை எடுக்க முற்பட்ட பலருக்கு உடல் முழுவதும் ரணம் ஏற்பட்டதால் மூலவர் சிவ சுப்பிரமணிய சுவாமி ரணபலி முருகன் என்று அழைக்கப்படுகிறார். இத்துடன் முருகன் உருவம் பொறித்த சத்ரு சம்ஹார வேலை, பிரம்மோற்சவம் மற்றும் சூர சம்ஹாரம் போன்ற விழா நாட்களில் மட்டும்தான் நாம் தரிசிக்க முடியும். மேலும் இங்கு முருகன் ராகு கேதுவுடன் தனியாக காட்சி தருவதால் இவரை வழிபட்டால் ராகு தோஷம் நீக்குவார் என்பதும் ஐதீகம். Download ShareChat.